வணக்கம் வியூவர்ஸ். இந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். அது கொஞ்சம் சுடட்டும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1.5 கிலோவுக்கு மேலே தக்காளி, 2 கிலோவுக்கு கம்மியாக தக்காளியை பொடியாக நறுக்கி இது மாதிரி இது நான் இதில் இது பிளாஸ்டிக்கில் ஒரு இது இருக்குது, சுற்றினாக்கா அப்படியே அதுவே துருவின மாதிரி வரும். அந்த மாதிரி இது வச்சுருக்கேன். நீங்கள் நறுக்கினாலும் சரி, மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடு விட்டுருந்தாலும் சரி. உங்களுக்கு நைஸாக பிடிக்கும்னா ஃபுல்லாக நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது மாதிரி வடிதட்டில் போட்டு இது மாதிரி நான் ஜூஸ் தனியாக எடுத்துடுறேன். நம்ம கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் ஃபுல்லாகவே தேவைப்படும். இது மாதிரி வடிகட்டினதும் நான் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு குழுக்கரண்டி கெட்டியாக புளி கரைசல் வச்சுருக்கேன். இது நாட்டு தக்காளி தான், இதுலேயே புளிப்பு இருக்கும். ஆனால் கொஞ்சம் புளி விட்டால் அதோட டேஸ்ட்டே தனி. இப்போ தாளிக்கலாம் வாங்க. எண்ணெய் ஓரளவு சுட ஆரம்பிச்சிட்டு இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். பாருங்க, கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நான் கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு போட்டுட்டேன். அதோட கூட நம்ம கொஞ்சமாக வெந்தய பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு இந்த உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் செவக்கட்டும். அடுப்பை இது ஃபுல்லாகவே சிம்மிலே வச்சு பண்ணுங்க, தெரிக்கும். நம்ம வாய் குறுகலாக இருக்கிற பாத்திரத்தில் பண்ணும்போது தெரிக்காது ரொம்ப. இது நமக்கு வீடியோக்காக ஃபுல்லாக வாய் அகலமாக இருக்கிறனால தெரிக்கும். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுடலாம். நான் இதுக்கு இன்றைக்கி பூண்டெல்லாம் போடலை. உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா பூண்டு நிறையா வதக்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கலாம். நான் அது எதுவுமே போடலை, வெறுனை தான் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த தக்காளியை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம். கலரி கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. இதுலேயே தக்காளியிலேயே தண்ணி இருக்கிறதுனால அது நல்லா வெந்துக்கணும். கெட்டி ஆக ஆக நம்ம இந்த பாருங்க, நான் அந்த சாறு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக அப்படியே நம்ம நறுக்கினதையோ அரைச்சதையோ சேர்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும் கொதிக்கிறதுக்கு, தக்காளி வேகாது. அதனால் இப்போ இது தக்காளி நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ உப்பு எதுவுமே போட வேண்டாம், அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்கள், இந்த புளி கரைசலில் ஒரு 1/4 கப்பு, அதுலேயுமே கம்மியாக நான் மிர்ச்சி பவுடர், வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். காரம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கலாம். உப்பு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்கு மேலே எடுத்திருக்கேன். இது ரெண்டும் நமக்கு டேஸ்ட்டு பின்னாடி நம்ம சரி பண்ணிக்கலாம். அதை இது ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு இது ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் இந்த தக்காளி சாறு இருக்கு இல்லையா, அதை விட்டு இதில் கலந்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி சாறு கொஞ்சமாக விட்டு ஓரளவு லிக்விடாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். மசாலா பவுடர், கரம் மசாலா பவுடர்லாம் நான் போட போகிறதில்ல. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, பார்ப்போம். இது எப்படியும் வேகிறதுக்கு, தோலோடு சேர்ந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு இது தண்ணி தேவை அப்படிங்கும்போதெல்லாம் நம்ம இந்த தக்காளி சாறு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 ஃபுல் தக்காளி சாறு இந்த அளவுக்கு போய் கெட்டி ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த தக்காளி சாறு கொஞ்சம் விடுறேன். விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மீடியமில் வச்சு மூடி வைங்க, பரவாயில்ல. இப்போ பாருங்க, அந்த தக்காளி சாறு விட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ அந்த சாறு ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்படியே போட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக இது கெட்டி ஆகாது. அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் சாறு விட்டுட்டு நான் மீடியமில் வச்சுருக்கேன். நீங்கள் கிட்டக்கே நின்று பார்த்துக்கிறதா இருந்தால் புல்லில் கூட வச்சுக்கலாம். ஆனால் அடி பிடிக்க விட்டுறாதீங்க. பாருங்கள், ஒரு ஜக்கு வழியாக வச்சுருந்தேன்.
கொஞ்சமாக அந்த புளிக்கரைசல் காரப்பொடியோடு கலந்துட்டு பாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஃபுல்லாக விட்டுட்டோம்னா ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடும். நான் மீடியமில் வச்சுட்டு திருப்பியும் நான் மூடி வச்சுடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் கழித்து எடுக்கிறேன். இவ்வளோ கெட்டி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு அது தண்ணி விடுறதுக்கு கெட்டி ஆகிடும். நமக்கு அந்த தக்காளி சாறு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா நம்ம அந்த காரம் உப்பெல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையா விட்டு ஊறுகாய் மாதிரி பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். மாதக்கணக்கு ஆனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்கிறத ஃபுல்லாக விட்டு விட்றேன். இப்போயே பாருங்கள், நான் விட்டதெல்லாம் எங்கன்னே தெரியல, காணும். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது பாருங்கள். இந்த தக்காளி நமக்கு வேகணும், அதுதான் முக்கியம். எங்களுக்கு இது மாதிரி அந்த பல்ஸ் மோடில் விட்ட மாதிரி இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு நைஸாக வேணும்னா நைஸாக நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி பண்ணிட்டு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடுது அதுக்குள்ளேயே. அதனால் நான் வந்து அந்த புளிக்கரைசல் காரம் உப்பு கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை விட்டுடுறேன். விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு, மீடியமில் வேண்டாம், இது ஆல்ரெடி கெட்டி ஆக ஆரம்பிச்சிட்டு சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போயே எவ்வளோ கெட்டி ஆகிடுதுன்னு. நம்ம ஒரு ஜெக்கு வழியாக வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட 1/2 லிட்டருக்கு மேலேயே இருந்தது தக்காளி சாறு. அதை ஃபுல்லாக இருக்கும்போது தான் அந்த தக்காளி ஊறுகாயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடலாம். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் வானவில் சொல்லிவிட்டு வெள்ளூர்லேருந்து தான் நல்லெண்ணெய் வாங்குவேன். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் சார்ஜ் இல்லாமல் சப்ளை பண்ணுறாங்க. இப்போது இதை மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. 3 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். வா, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நான் கிட்டக்கே இருக்கேன், அதனால் மீடியமில் வச்சுட்டுருக்கேன். மூடி இல்லைனாக்க மேலெல்லாம் தெரிக்கும், கொஞ்சம் தள்ளி தான் நின்றுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இங்கே 1.5 கிலோ தக்காளி இருக்கும். 1.5 கிலோவுக்கு ஒரு 4 தக்காளி 5 தக்காளி கூடவே தான் இருக்கும். நமக்கு 1 கப்புக்கு மேலே எண்ணெய் கண்டிப்பாக வேண்டியிருக்கும். 1 கப்புங்கிறது 200 ml இருக்கும், கண்டிப்பாக வேணும். அப்போ தான் ஊறுகாய் கெடாமையும் ரொம்ப நாளுக்கே இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம். வாவ், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக உள்ளுருக்கு பாருங்க. சூப்பராக கொதிக்கிறது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து கொதிக்க கொதிக்க நம்ம உப்பு புளியெல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும், எண்ணெயும் பிரிஞ்சு வரும். இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு திறந்தே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க போகிறோம். ஆறினதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது, இட்லி தோசைக்கு தொட்டுக்கும் போதெல்லாம் வந்து அவ்வளோ இது வாகா இருக்காது நமக்கு தொட்டுக்கிறதுக்கு. அதனால் ஓரளவுக்கு இந்த பதம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் அது. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு திறந்தே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்க, இப்போ ஒரு 3-4 நிமிஷம் கொதித்ததும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக ஆகிடுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஏதான ஒரு பாட்டிலில் ஜாடியில் அள்ளி வைக்கணும் இல்லையா, அப்போ காமிக்கிறேன் பாருங்க. அப்போயே நல்லா கெட்டியாக ஆகிடும். நம்ம எவ்வளோ சாறு விட்டுருக்கோமோ அவ்வளோவும் அப்சர்வ் பண்ணி எடுத்து பாருங்க. ஆனால் முதலையே சாரோடு சேர்த்து நம்ம போட்டுட்டோம்னா கலரிண்டே இருக்கணும், ரொம்ப நேரம் ஆகும் அது கொதிக்கிறதுக்கு. இந்த ட்ரிக்கு எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். சாறை தனியாக எடுத்து வச்சுக்கோ, ஆனால் மொத்த சாரும் அதில் சேர்த்து விடணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டு கலந்து கொதிக்க விட்டுறணும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அது மாதிரியே பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி பண்ணி அசத்துங்கோ.
இப்போ நம்ம இது ஆறினதுக்கப்புறம் நம்ம எதில் அள்ளி வைக்கிறோமோ அப்போ காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் எவ்வளோ கெட்டியாக ஆகிடுதுன்னு பாருங்கள். இப்படி இருந்ததுனா தான் நமக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது, இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கும்போது, சப்பாத்திக்கு தொட்டுக்கும் போதெல்லாம் ரொம்ப நன்னா வரும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இது மாதிரி இருக்கலாம். பாருங்க ஆறினதுக்கப்புறம் எவ்வளோ கெட்டியாக ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை ஒரு பாட்டிலில் மாற்றிடலாம். பாருங்க எனக்கு நல்லா ஒரு பாட்டில் வழியாக கிடச்சிருக்கு. ஹைட்டு பார்த்துக்கோங்க, ஒரு பாட்டில் வழியாக கிடச்சிருக்கு. அதை தவிர ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது நம்ம தினப்படிக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். 1 மாதம் 2 மாதம் ஆனாலுமே கெட்டு போகாது. நம்ம நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சு பண்ணியிருக்கிறதுனால 3 மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டேஸ்ட் மாறும், அவ்வளோதான். வெளியில் வச்சுருந்தோம்னா 1 மாதம் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. 15-20 நாள் வச்சுக்கலாம் வெளியில் வச்சுக்கிறதா இருந்தால். நீங்களும் இது மாதிரி பண்ணி அசத்துங்க வியூவர்ஸ். சூப்பராக பண்ணலாம். இதே மாதிரி பண்ணும்போது அந்த தக்காளி சாறும் அதோடையே நமக்கு எல்லாமே போட்டு கெட்டியாக அழகாக ஊறுகாய் ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் கொஞ்சம் மெனக்கிடணும். 1/2 ஹவருக்கு மேலே ஆகும் இந்த ஊறுகாய் பண்ணி முடிக்கிறதுக்கு. 1.5 கிலோ தக்காளியில் பண்ணியிருக்கேன் நான். அளவெல்லாம் நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்குது. உப்புலேருந்து எல்லாமே சரியாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. இது மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ மழை காலம்லாம் வருது, கோதுமை மாவு நிறையா வாங்கி வச்சுட்டோம்னா சுட சுட சப்பாத்தி தக்காளி தொக்கு பண்ணி தொட்டுண்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தோசைக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம். குட்டியாக குண்டு குண்டாக தோசை வாக்கும்போது இதில் ஒரு ஸ்பூன் விட்டு அதுலேயே அப்படியே தேய்ச்சி விட்ட மாதிரி பண்ணினா தக்காளி தோசை ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரிலாம் பண்ணி அசத்துங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.